மீன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய தை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை சதயம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் பிறந்த நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில் 319 டிகிரி கும்பராசி மகர லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ பிறக்கப்படக்கூடிய தை மாதம் மீனராசி நண்பர்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும்? மீன ராசியாதிபதி குரு பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம், உடலஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது பாவகத்தில் வக்கரமாக இருந்தார். இதுக்கு முன்னாடி இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க, செய்யாத தவறுக்கு செஞ்சேன்னு பேர் வந்துருச்சுங்க, போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சுங்கன்ற சங்கடத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம். உங்களுடைய ராசியாதிபதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதுபோக விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை வாங்குறாரு. அதுவும் போக தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வையும் வாங்குறாரு. மாத தொடக்கத்தில் இருந்து தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியாதிபதி தனஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானாதிபதியை பார்க்குறாரு. தை மாதம் 22 தேதியிலிருந்து தை மாதம் 29 தேதி வரை தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை பார்க்குறார். ஃபஸ்ட்டு 22 நாள் கிரக பரிவர்த்தனை. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசி அதிபதி கிரக பரிவர்த்தனை செய்திருப்பாங்க 22 நாள். அதுபோக 9 நாட்கள், 9 நாள்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 7 நாள் தான் சொல்ல முடியும். 22ஆம் தேதியிலிருந்து 29 தானுங்க. அப்போ அந்த ஒரு வாரம் தனஸ்தானாதிபதி பார்வையே நம்ம ராசி மேலே படும் பொழுது, நம்ம ராசிநாதன் மேலே படும் பொழுது இது ரொம்ப சிறப்பான ஒரு நேர காலங்களாக இருக்கும். அப்போ 29 நாட்களும் இந்த மீனராசி நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போகணுன்ற ஆசை ஆதங்கம் இருக்குதா? இது நல்ல நேரம். சில பேருக்கு ஆசை இருக்கும் வெளிநாடு போகணுன்ட்டு. ஒரு சிலருக்கு நம்மளால் போக முடியலையே, ஒரு முறைக்கு 4 முறை முயற்சி பண்ணுறோம், 5 முறை முயற்சி பண்ணுறோம், முயற்சி மட்டும்தான் பண்ணுறோமே தவிர நம்ம முன்னுக்கு வரலையேன்ற ஆதங்கம் இருக்க தான் செய்யுது. அப்போ உங்களுக்கு ஆசையாக இருந்தாலும் சரி அல்லது ஆதங்கமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நிறைவேறும் இந்த நேரத்தில். எது எப்படி இருந்தாலும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி, உழைப்புக்கு தகுந்த உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இந்த தருணத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியாதிபதி வக்கர நிவர்த்தி பெறாருன்றது ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய ராசிநாதர். இதுக்கு முன்னாடி அப்படி தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா? உண்மை இல்லை, நான் சொல்லலை. 6வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த தை மாதம். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்கள் ராசியாதிபதி பார்வை வாங்கக்கூடிய மாதமும் இந்த தை மாதம். தனஸ்தானாதிபதி 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் சூரியனுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக வர்றதும் இந்த தை மாதம். ஒரு ஆதாரம் சொல்ல மாட்டேனுங்க, 4 ஆதாரம் கொடுப்பணுங்க. நீங்கள் உயருவீங்க, உருப்படுவீங்க, நல்லா இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க, அருமையாக இருப்பீங்க, அற்புதமாக இருப்பீங்க அப்படின்றதுக்கு 4 ஆதாரம் கொடுக்குறேன். எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, வாழ்வாதாரமே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், வாழ்வாதாரத்தில் பல விதமான சிக்கல் இருக்குது, செய்கிற வேலை இப்போவோ அப்போவோன்னு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, என்ன வேணாலும் சங்கடத்தில் இருங்க, எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தாலும் தை மாதம் 22 தேதிக்கு தை மாதம் 22 தேதிக்குள்ளார
இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ, நீங்கள் எவ்வளோ உயரணுமோ அதில் 10% இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் உங்கள் மனசளவில் தை பிறந்தா வழி பிறக்கும் நான் கேள்வி தான் பட்டிருக்கிறேனுங்க. அப்பேற்பட்ட தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் மனசார எனக்கு சொல்கிறேன், எனக்கு வழி பிறந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் நிகழ்ச்சி அடைகிற அளவுக்கு, அதை மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் இருக்கும். அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது போக உடல் உபாதைகள், ஏன்னா இப்போ நமக்கு 7 நாட்டு சனி நடக்குது, அதாவது விரயச்சனின்னு சொல்லுவோம். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம்தான் இருக்கும். இருக்கிற நகை நட்டு அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். இது நிறைய மீனராசி நண்பர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 5 வந்தாலும் நிற்காது, 50 வந்தாலும் நிற்காது, செலவுகள் அதிகமாக இருக்கும். எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற மனநிலையில் தான் ஒரு சில நண்பர்கள் இருந்துட்டு இருந்திருப்பாங்க இந்த 8 மாத காலமாக. 8 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்ததுக்கும் 8 மாதத்துக்கு இந்த பக்கம் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் சம்மதம் இல்லை. ஒரே உதாரணம் சொல்கிறேன். 8 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்க மாட்டேன். என் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இருந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு ஏதாவது ஒரு மூலையில் நமக்கான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடாதா அப்படின்ற ஆதங்கம் தான் அதிகமாக இருக்குது. யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ சொல்கிறாங்களோ எல்லாமே செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த தை மாதம் இறுதிக்குள்ளார நிச்சயமாக மனசார சொல்கிறேன், ஏதோ ஒரு வகையில் ஒரு சில மாற்றங்கள் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் மீனராசி நண்பர்களுக்கு கொடுத்துரும். கணவன் மனைவிக்குள்ளார பலவிதமான சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாமா, விவாகரத்து பண்ணிடலாமான்ற மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். காதலர்களுக்கு இடையிலேயே பலவிதமான சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வந்துடும், சங்கடங்கள் நீங்கிடும், வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்துடும். அது சொத்து பத்து பிரச்சனை இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளார வாழ்க்கையே பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவாகரத்து சம்பந்தப்பட்டது, வழக்கு சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் நிச்சயமாக சரியாகும் இந்த மீனராசி நண்பர்களுக்கு. மீனராசியாதிபதி குரு பகவான் செவ்வாவுடைய சாரம் வாங்கும் பொழுது, செவ்வாவுடைய சாரம் இல்லை, செவ்வாவுடைய பார்வை வாங்கும் பொழுது, அதாவது தை மாதம் 22ஆம் தேதி, தை மாதம் 22ஆம் தேதி தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு உச்சமடைகிறார். உச்சமடைஞ்சு உங்களுடைய ராசியாதிபதியை பார்ப்பார். முதல்ல நமக்கு குரு மங்கள யோகம், அதன் பிறகு 22 தேதியிலிருந்து 29 தேதி வரை சூரிய மங்கள யோகம். இது ரெண்டுமே இந்த மீனராசி நண்பர்களுக்கு யோகம் தானுங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, எல்லாரும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க, யோகம் இருக்குது, யோகம் அடிக்குது, வாழ்க்கையே மாறுது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை சார். நாளுக்கு நாள் இருக்கிற நிலைமையிலேருந்து நான் மோசமாகிட்டு இருக்கிறேனே தவிர மேலே வந்த மாதிரி எனக்கு இல்லைங்க. இப்படி வருத்தப்பட்டு இருக்கிறீங்கன்னா அவசியம் தயவு செய்து முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். எத்தனையோ நண்பர்கள் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி என் வாழ்க்கை மாறிச்சு, நல்லா இருக்கேன், நிம்மதியாக இருக்கிறேன்ட்டு கமெண்ட்லேயும் சொல்ல நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இண்டிவிஜுவலாக எனக்கு கால் பண்ணி பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனாலும் உங்களுடைய சங்கடங்கள் சரியாக ஆகலை, சந்தோஷம் பிறக்கப்படலைன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட பாருங்கள். ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது உங்களுடைய ராசி உபயராசின்னு சொல்லுவாங்க. உபயராசினா சரம் திறம் உபயம் சொல்லுவாங்க. உங்களுடைய ராசிக்கு 8 கூடிய திசையோ 11 கூடிய திசையோ நடந்தால் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். 8 கூடிய திசை யார்? உங்கள் ராசிக்கு சுக்கிரன். சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் கொடுக்க தான் செய்யும். அதுவும் சுக்கிர திசையில் சனி புத்தி நடக்குதுன்னா இன்னும் சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். இல்லை சனி திசையில் சுக்கிர புத்தி வந்தாலும் உங்களுக்கு சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். சூரிய திசை வந்தால் கூட பெருசாக உங்களுக்கு பாதிச்சிடாது. சனி திசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, சுக்கிர திசை நடக்குதா, சுக்கிர புத்தி நடக்குதா, இதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. அதுபோக
உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறாரு. 6வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்தில் லாபத்தில் இருந்து சனியுடைய ஆதிக்கத்தில் அவர் பகை தான். ஆனாலும் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறாரு. இது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா சூரிய பகவானுடைய பார்வை நம்ம ராசிக்கு 5வது பாவகத்தில் படும் பொழுது பூர்வ புண்ணிய சாபம் நீங்கிறதுக்கான ஒரு தருணம். உங்கள் முன்னோர்களுக்கு வருஷ கணக்காக நீங்கள் திவசம் கொடுக்கல, இல்லை உங்களுடைய முன்னோர்களை வழிபடலை அப்படின்னா இந்த தை மாதம் இந்த பெரும்பொங்கல் சொல்லுவாங்க, அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு வழிமுறை பண்ணுங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னவோ, ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு வாரியான எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒவ்வொரு கேஸ்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்கள் எல்லா கேஸ்ட்லேயும் கிடையாது. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னவோ அந்த மாதிரி பழக்க வழக்கத்தால் அந்த முன்னோர்களுடைய அனுகிரகங்களை தேடிக்கோங்க. ஒன்று. அதுபோக தேவதேவருடைய அனுகிரகங்கள். ஏன்னா குலதெய்வத்துடைய கோவிலுக்கு நான் போகவே இல்லைங்க சார், 10 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுதுன்னாலும் இந்த சூரிய பகவானுடைய பார்வை அந்த புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் படும் பொழுது தேவதேவருடைய அனுகிரகங்களும் நம்ம மேலே படும். முக்கியமாக முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் நம்ம மேலே படும். அப்போது அவங்க ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கான ஒரு வழி, முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கான வழியை பார்த்துக்கோங்க. அதுபோக சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் அவரும் லாபத்துக்கு வராரு. இதுவும் நல்லா இருக்குங்க. சுபஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் தான். அந்த புதன் ஆரம்ப கட்டத்தில் நம்ம ராசி அதிபதியுடைய பார்வை வாங்குவார். 18ஆம் தேதி மேலே 18 தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு 29 தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா 11வது பாவகத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் கொடுப்பார். இதனால் ஒரு சில நண்பர்கள் வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு சில நண்பர்களுக்கு இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் இந்த மீனராசி நண்பர்கள் மனசார மன மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் நிம்மதி சந்தோஷம் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் கொடுக்க தான் செய்யும். தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் கொடுத்துரும். ஒரு சிலருக்கு 4ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில மாற்றங்கள் கொடுத்துரும். ஒரு சிலருக்கு 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ளார ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கும். 22 இருந்து 29 வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு மாற்றங்கள் வரும். எது எப்படி இருந்தாலும் நான் சொன்ன அந்த 4 நேரத்தில் ஏதாவது ஒரு தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பெருகுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அற்புதமான ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிடன் நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.